கொஞ்சம் மசிய வதங்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க. தனி மிளகாத்தூள் தான், நான் 1 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப காரம் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அவ்வளோதான், நம்ம இது வேறு எதுவும் போட போகிறதில்ல. இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிளகாத்தூள் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு டம்ளர் தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி வந்து கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம கத்திரிக்காயை போடலாம்.